ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா மூவி ஆண் பாவம் பொல்லாதது. கரெக்டு தான்டா? ஆமா, நல்ல படம். சொல்லு. ஆம்பா ஸ்கைவாக்ல போய் பார்த்துட்டு வந்தோம். படம் எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ சொல்றோம். இப்போ படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் எங்களுக்கு இனிதான் அதுக்கான டைம் அமைஞ்சது. ஸோ இதை பார்த்துட்டு வந்தோம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இப்போ என்ன ஜென்ரேஷன்ல நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறாங்க படத்துல. பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைக்குதோ அது அதுபடியே இருக்கும். பையன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆமா, புரியுதா? கண்ட்ரோல் பண்ணா டைவர்ஸ். உங்க கதை கேட்கல, படக்கதையே இதுதான். என்ன கண்ட்ரோல் பண்ணுனா டைவர்ஸ். ஆமா, கண்ட்ரோல் பண்ண மாட்டியா அப்படியே ஓகே. யாரும் எங்களை ஃபாலோ பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. இல்ல ஆக்சுவலா அப்படிலாம் இல்ல. படம் நல்ல கண்டென்ட். ரியோ தான் ஹீரோ நடிச்சு தான் போனோம். பட் விக்னேஷ்காந்த் தான் ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். படம் ஸ்டோரிலாம் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இருந்தது. ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி தான். ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அவங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. ஸோ பொண்ணு அது வரைக்கும் இருந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து தாண்டி ஆஃப்டர் மேரேஜ் எப்படி அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது. பையன் அது வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் என்ன வச்சுட்டு வந்தான், அவன் லைஃப் ஸ்டைல் என்னெல்லாம் மாறுச்சு, இதை பற்றின ஒரு ஸ்டோரி தான். இதுக்கப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் சண்டை போட்டாங்க, எது எதுக்கெல்லாம் சேர்ந்தாங்க, கடைசியாக பிரிகிறாங்களா இல்லை சேர்றாங்களான்றது தான் கிளைமேக்ஸு. ஸோ அவ்வளோதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மேரேஜ் லைஃப்ன்றது வந்து பொண்டாட்டியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணுமே தவிர பொண்டாட்டியே ஹஸ்பண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஸோ இதுதான் அதில் ஸ்டோரி. கடைசி வரைக்கும் வந்து பொண்ணு என்ன சொல்லுதோ சரி அதுக்கு ஆமா சாமின்னு போட்டு போயிட்டா லைஃப் வந்து ஸ்மூத்தாக ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான் அதோட சிம்பிள். இது வந்து அதுதான் அதோட ஸ்டோரியோட சிம்பிள் லாஜிக்கே அதுதான். நீங்க என்ன பண்றீங்க? அதுதான் நடக்குது. அதேதான் எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தான் இது. அது படமா எடுத்து காட்டியிருக்கிறாங்க. எங்க 3 பேரோட ஸ்டோரி தான் எடுத்துருந்தாங்க. 3 பேர் இல்லடா, 2 பேர். அதுல ஒரு லாயர் கல்யாணம் ஆக போற அவருக்கு எப்படியா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது ஒருத்தர் இருக்காப்ல. ஓகே, ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு எதிர்பார்ப்போட அது வரைக்கும் இருந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்து மாறி ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரா. அதுக்கடுத்து ஃபேக் ஃபெமினிஸ்டா இருக்க ஒரு கேரக்டரா இருக்க மாதிரி அந்த பொண்ணை காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரியல் ஃபெமினிஸ்ட்னா என்னன்றதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி படம் ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது. ரொம்ப எலாஸ்டிக் மாதிரி இழுக்காம நல்லா ஷார்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. மற்றபடி சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க மட்டுங்க. என்ன சொல்றதே தெரியல. கதை லைஃப் ஸ்டைல எல்லாரோட லைஃப்ல நடக்கிற இப்போ இருக்க ட்ரெண்டிங்ல நடக்கிற லைஃப் ஸ்டைல் மாதிரி இருந்தது. ஸோ ஒரு பொண்ணு வந்து இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன், நான் இப்படி இருக்கிறதா என்னோட உரிமை, தான் என் சுதந்திரம் அப்படின்னு இருக்க ஒரு பொண்ணு. ஏன் இதை கூட செய்ய மாட்டியான்னு கேட்குற ஒரு பையன். பாக்குறது எங்களை மாதிரியே தான் இருந்தான், பாவம் பிறவி. என்ன பண்றது? ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் ஆகிட்டு பிரியலான்னு நினைக்கும் போது எப்பவுமே தேர்ட் பர்சன் ஒருத்தர் உள்ள வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி அவங்க சொல்றதுதான் கரெக்ட், அந்த பேச்சை கேட்டு அங்க போய்கிட்டு கடைசியா இவன் டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு ஒரு கண்டிஷனுக்கு வரும்போது அப்புறம் ஏன் கொடுக்கலன்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற மாதிரி விக்னேஷ்காந்த் நடிச்சிருக்காப்புல. ஸோ ஆக்சுவலாக விக்னேஷ்காந்தோட ஆக்டிங் வேற லெவல் இருந்தது. அவன் சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சொல்கிறான். எதுவுமே இங்கே தப்பு கிடையாது. நீங்கள் வந்து இதை நினைக்கிறேன், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே ஓகே, அக்செப்டட். பட் வந்து அதை பசங்க பண்ணாலும் தப்பு தான், நீங்கள் பண்ணாலும் தப்பு தான்றதை வந்து ஒரு இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஃபைனலாக ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிறாங்களான்றது தான் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ். ரியலைஸ்லாம் பண்ணிக்கல, அவங்க அதெல்லாம் மாற்றி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படிதான் எண்டிங்கும். நான் இப்படிதான் இருப்பேன், நீ வேணா மாறிக்கோ, நீ எனக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கோன்ற மாதிரி தான் இருக்கு. பிகினிங்ல வந்து அந்த பொண்ணு தான் மாற மாட்டேன், நீ வேணா உன் மேல மிஸ்டேக்ன்ற மாதிரி தான் பிகினிங்ல காட்டி அப்படியே கொண்டு போறாங்க ஸ்டோரியை. கிளைமேக்ஸ்ல அந்த பையன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிறான். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அதை அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால டிவோர்ஸ் வரைக்கும் போறான். செகண்ட் ஹாஃப்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே வேற வழி இல்லாம அந்த லைஃபை கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆக மொத்தம் கடையை எங்களை நான் பார்த்த வரைக்கும் என்னோட பர்சனல் வந்து அந்த பொண்ணு தப்பே இல்லைன்றப்ப கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. பட் ஓகே, அது இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைல அது அக்செப்டட் தான். காலைல விழுந்தாலும் அது நியாயம்தான், என்ன பண்ணாலும் நியாயம்தான். பொண்ணுங்க அந்த படத்துலயே ஒரு ஸ்டோரி வரும். என்னன்னா ஒரு லைன் ஒன்று வரும், பொண்ணுங்க சொன்னா கோர்ட்ல என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்ற மாதிரி வரும். அது கோர்ட்லனாலும் சரி வீட்டுலனாலும் சரி பொண்ணுங்க சொன்னா கேட்பாங்க. அவ்வளவுதான். வீட்லயே நாட்டிலேயே பொண்ணுங்க சொல்றது மட்டும் தான் கேட்கறாங்கன்றது தான் அதுல லாஜிக்கே இருக்கு. அவ்வளவுதான். அதோட படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தியேட்டர்ல தான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் இருக்க மாதிரி 2 மணி நேரம் தான் படம். அதனால முடிச்சிருவாங்க. ஆனா நல்லா இருக்கு படம். ஓரளவுக்கு ரொம்ப லென்த்தா சேர்ந்து வாழணும்னா
பொண்டாட்டிக்கு ஆம்பளைங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். அடிமையா போங்க. அடிமைன்றது அவ்வளவு கொண்டு போகல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இவ இப்படிதான்ற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும். போனா லைஃப் நல்லா இருக்கும், இல்லைன்னா டைவர்ஸ். அடிமை நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பொண்டாட்டி வேணும்னா அது அடிமையா போறதுல ஒண்ணும் இது கிடையாதுன்றது அவங்களுடைய இது. பொண்ணு வேணும் அப்படின்னா அடிமை அதெல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் பாவம். நல்லா இருந்துச்சு, நல்லாதான் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு விக்னேஷ்காந்தோட ஸ்டைலா அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஈகோனால பிரிஞ்ச ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும், அந்த ஈகோ விட்டுட்டு வந்தா அவங்க லைஃப் எவ்வளவு நல்லா இருக்கும்ன்றதெல்லாம் அது காட்டியிருக்காங்க. அவன் ஒய்ஃப் மேல இருக்க லவ் காட்டுறதும், அவன் அதுக்காக நான் என்னென்னலாம் எஃபோர்ட்ஸ் பண்றது, விட்டு கொடுத்து போறது, எஃபோர்ட் போடுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி இது கொஞ்சம் ஃபைனல்ல லைட்டா இந்த பொண்ணு வந்து ரியலைஸ் பண்ணி வந்து சரி ஓகே நமக்காக இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றானே, சரி ஓகே நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலான்ற மாதிரி காட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் வந்து நீ ஸ்டார்டிங்ல என்ன காமிச்சியோ அதே தான் வந்து காமிச்சு கடைசி வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதுபடி நீ நடன்ற மாதிரி போயிடுச்சு. அது ஒண்ணுதான் அதுல கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. மற்றபடி ஓகே பார்க்கலாம் படம். இன்னைக்கு கண்டிஷன்ல இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இதெல்லாம் மாத்த முடியாது, இதுக்கப்புறம்லாம் போய் திருத்தலாம் முடியாது. ஒரு ஜென்ரேஷன் ஆணாதிக்கம் அதிகமா இருந்தது, இப்ப அடுத்து பெண்ணாதிக்கம் கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது. கொஞ்சம் எல்லாம் கிடையாது, நிறைய ஆயிடுச்சு. பெண்ணாதிக்கம் மட்டும்தான் இருக்கு. அனுபவம் பேசு. பெண்ணாதிக்கம் மட்டும்தான். குடும்பம் வேணும்னா ஆம்பளை கொஞ்சம் குடிஞ்சுதான் போகணும். கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இல்லையே, படுத்து உருள்ற மாதிரில இருக்கு. தப்பா சொல்ல பண்ணுக்குதான் எல்லாம் சொல்ல வரோம், மற்றபடி தப்பான விஷயமே எதுவும். மற்றபடி ஓகே, குட், நல்ல மூவி. கொஞ்சம் லேட்டா தான் பாத்துருக்கோம், பட் நல்ல மூவி, சூப்பர். பாருங்க, தியேட்டர் பாருங்க, தியேட்டர் காலியா தான் இருக்கு, ஃப்ரீயா தான் இருக்கு. எங்க லவர்ஸ்லாம் போய் பாருங்க, கம்பல்சரி போய் பார்க்கணும். ஆமாமா, கண்டிப்பா. ஆமா, கம்பல்சரி போய் பாருங்க. பாத்தீங்கன்னா மட்டும் லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியும். லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் பாத்தீங்கன்னா புரியாது. இதுதான் ஃபைனல் எண்ட், ஒரு எண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த எண்ட் தான் உங்க லைஃப்லயும் நடக்கும். சோ வந்து ஏன் நான் ஏன் இதை பண்ணணும், நீ ஏன் இதை பண்ணணும், இந்த ஆர்குமெண்ட்லாம் வேணாம். இது எண்ட்ல போய் கடைசி நீ தான் பாத்திரம் வளர்க்கணும், நீ தான் துணி துவைக்கணும், நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும். அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் படத்துக்கு போய் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை படம் போய் பாத்துருங்க. படம் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க கல்யாணம் பண்ணலாம். ஆமா, இதேதான் நடக்கும். சரியா, மாத்திக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு மாத்திக்கலாம்னு நினைச்சா சுத்தமா மாறாது, நீங்க மட்டும் தான் மாறணும். நண்பர் ஒரு வழிய சொல்றாரு, ஒரு தெளிவான வழியை சொல்றேன். சூப்பர், நல்ல படம். குட் குட். ரொம்ப லேட்டா பார்த்தது வருத்தமா இருக்கு, மற்றபடி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது பேஸ் பண்ணி தான் நீ அன்எக்ஸ்பெக்டடா சடனா போனோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நன்றி. அடுத்த படத்துல பார்ப்போம்.